சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கும் சார். நான் எவ்வளவு நாளா அந்த சவுக்கு சாகுபடி பண்றீங்க? நான் ஒரு 15 வருஷமா பண்றேன் சார். நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன பயிரெல்லாம் பண்ணீங்க? இப்போ ஏன் சவுக்குக்கு மாறுனீங்க? அப்ப வந்து ஆரம்பத்துல இருந்து பருத்தி கிருத்தி கம்பு கும்பு ம் சோளம் கரும்புலாம் ஒரு ஒரு 20 வருஷம் பண்ணேன். ம் அதெல்லாம் எனக்கு இப்ப ஆள் பற்றாக்குறை. திருப்பி ஒண்ணு சவுக்கு வந்தாச்சு. ம். அப்புறம் வேற வழி இல்ல. ம். இதுதான் போகணும். இது நல்லா தான் சார் இருக்கு சவுக்கு. எல்லா பயிரும் பண்ணி பாத்துறீங்க. அது எல்லா கம்பேரிட்டிவ்லி பயிரும் இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு லாபம் கொடுக்குது உங்களுக்கு? இது நல்ல லாபம் தான் சார். சார் இது எவ்வளவு எவ்வளவு ஏக்கர் பண்ணிருக்கீங்க? இது 10 ஏக்கர் பண்றேன் சார். 15 வருஷம் அனுபவம் இருக்குல்ல? ஆமா சார். ஆமா சார். 15 வருஷத்துல நிறைய இடங்கள்ல நாட்டு வாங்கியிருப்பீங்க. இப்போ அந்த புதிய நர்சரியில நீங்க வாங்கி நட்டுருக்கீங்க. 2 வருஷம் ஆகுது. எப்படி இருக்கு டிஃபரன்ஸ்? பொதுகையில வாங்கினது நல்லா தான் சார் இருக்கு. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் நல்லா தான் இருக்குது. ஈல்டு நல்லா தான் வருது. இது இப்ப போட்டு 2 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் அதிகமா வந்து பராமரிப்புலாம் பண்ணல நான். இந்த இல்லம் இந்த தழைய போதும் சார் இதுக்கு. ரொம்ப க்ளோஸா நட்டுறீங்க உங்களுக்கு. அவங்க சொல்ற அந்த கேப் எல்லாம் விடல. அது ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து அப்ப முத பண்ணும்போது 3.5க்கு 3 வச்சுது சார். அப்புறம் அந்த கட்டையில வைக்கும் போது அதுல ஒன்றும் பண்ண முடியாது. கட்டைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை திருப்பி வச்சாகணும். இது நம்ம வந்து எல்லாத்தையும் ஓட்டி விட்டு புடிங்கிட்டு வேணா நம்ம 4 நாள் வைக்கலாம். இந்த ஆல்ரெடி நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இந்த கட்டை எடுக்க மாட்டீங்க வெளியில? ஏன் சார் ஏன் எடுக்க மாட்டீங்க? எடுக்க மாட்டோம்னா அது வந்து செலவு அதிகம் சார். அதுக்கு எடுத்தாலும் வந்து ஏக்கருக்கு 20,000 வந்துடும். இதுனா நமக்கு மிச்சம் தானே. இது கட்டை எடுத்தாலே அது வேஸ்ட் தான் சார். அது எவ்வளவு செலவாகும் ஒரு ஏக்கருக்கு? 20,000 ஆகும் சார். அது ஒரு ஏக்கர் கட்டை எடுக்கிறதுக்கு மட்டும்? கட்டை எடுத்து திருப்பி அதை சீர் பண்ணி கொண்டு வரதுக்கு 25,000 ரூபாய் ஏக்கருக்கு. அது ஏக்கருக்குன்னா 2.5 லட்ச ரூபா. ஆமா, மிச்சம் தானே அது. அதுல சேவிங் பண்ணிருவீங்க? ஆமா ஆமா. ஓகே. ஓவராலா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? இப்ப இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்க இல்லையா? சொல்லுங்க. இது இப்ப தற்போது ஏக்கருக்கு 100 டன் இருக்கும் சார். இது 4 வருஷத்துக்கு. இன்னைக்கு டன் இன்னைக்கு 10,000 வச்சுங்க. வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 1 லட்ச ரூபா வருதுங்களா வருஷத்துக்கு? 100 டன் சொல்றீங்களா? 4 வருஷத்துக்கு 100 டன். அது அப்படி பிரிச்சு வருஷத்துக்கு சொல்றீங்க? ஆமா. சரி 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 சரி. அதை நீங்க பிரிச்சீங்கன்னா ரெண்டும் ஒன்னா தான் கம்பர் வரும். இப்ப இந்த நாற்று வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? நாற்று வாங்கும்போது அது நாற்று வந்து ட்ரேல வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவான கண்ணா வருதா. அதுல வந்து ஒடிஞ்சு போயும் வரும். வேரும் அதுல சரியா இருக்காது. அந்த இது வைப்பாங்க பாருங்க, அந்த சிக்கனார் வைப்பாங்க பாருங்க, அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். தள்ளும் போதே தெரியும் நமக்கு. ட்ரேவில் வந்து கையை குச்சி விட்டு தள்ளும் போதே அது கண்ணு ஃப்ரெஷ்ஷான கண்ணான்னு தெரியும். நல்ல கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி கண்ணா எடுத்துடணும். அதை அதெல்லாம் மெயினா பார்க்கணும். இப்ப நீங்க கம்பேரிட்டிவ்லி வெளில வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் விலை குறைவா இருக்கா இல்ல எப்படி? விலை கம்மி தான் சார் எனக்கு. வெளில எல்லாம் வாங்கியிருப்பீங்க, அங்க எவ்வளவு கொடுக்குறாங்க, இவங்க எவ்வளவு தராங்க? இவங்கள்ட்ட வந்து 50 பைசா வித்தியாசம் வரும் ஒரு கண்ணுக்கு. பெருசா வைக்கும் போது ஒரு 10 ஏக்கரும் போது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். பெரிய வித்தியாசம் வரும். கண்ணும் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா அருமையா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கேட்கற அளவு இவங்க வந்து சாப்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம். 1 அடி வேணாலும் எடுத்துக்கலாம், 1.5 அடி வேணாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி கண்ணு வருது. ஆனா சாப்பிட்டா வந்து டக்குன்னு நம்ம வந்து வாங்கிக்கலாம். கவர்மெண்ட்ல 2 மாசம் 3 மாசம் ஆகும். அதையும் நான் வந்து குறைலாம் சொல்லல. அவங்க தர வைக்காது எல்லாத்துக்கும். எல்லா வருஷம் தர வைக்காது. சாப்பிட்டோன்னா உடனே ஒரே வாரத்துல 8 நாள் 10 நாள் அதுக்குள்ள டைமுக்கு வாங்கிக்கலாம். கொள்ளையை ஓட்டிக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு சாட்டை வந்து பணத்தை கட்டினோம்னா 8 நாள்ல 10 நாள்ல நமக்கு கண்ணு வந்துடும், வச்சுக்கலாம். அவங்ககிட்ட பேசும்போது 2.5 வருஷம் 3 வருஷத்துல வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எவ்வளவு வருஷத்துல? 4 வருஷம் முடிஞ்சு சார் வெட்டுவோம். என்ன காரணம் சார்? 4 வருஷத்துல வெட்டினாதான் ஈல்டு அதுக்கு. அந்த 3 வருஷத்துல வெட்டலாம். அது வெட்டலாம்னா பட் அது 4க்கு 4 இருக்கணும் கண்ணு. நீங்க க்ளோஸா நட்டுட்டீங்க? ஆமா. அவங்க சொல்ற அந்த டிஸ்டன்ஸ்ல நடுல. அதனால அவங்க சொல்ற நட்டோம்னா கண்டிப்பா நான் 3 வருஷத்துல ஈஸியா வெட்டலாம். அந்த அளவுக்கு வந்துடும். அதனால மேல இது ஒரு 6 மாசமோ 8 மாசமோ அதிகமா போனது. இப்ப க்ளோஸா நடக்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு இது கம்மியாகுது, ஈல்டு கம்மியாகுது? எப்படி சார்? இல்ல நீங்க இந்த மாதிரி இடைவெளியெல்லாம் ப்ராப்பரா விடாம ரொம்ப நெருக்கமா நடும்போது ஈல்டு கம்மியாகுதா உங்களுக்கு? இல்ல சார், அந்த வந்து 4 வருஷம் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதிகளவு வந்துடுது ஈல்டு. இது கட்டங்கிறதுனால என்னால வந்து ஒண்ணும் பண்ண முடியல. வேர் இருக்கு, அந்த வேர்ல குழி போட வைக்காது. அதனால அப்படி இருக்கிறது இதே வச்சிருவோம். டைம் அதிகமாகுது ஒழிய ஈல்டு ஈவனா தான் வந்து. ஈல்டு ஈவன் தான். ஓகே. இப்ப இந்த 2 வருஷம் ஆயிருக்கு, இதுல எவ்வளவு ஈல்டு எதிர்பார்க்குறீங்க? வழக்கமா ஒரு 10 ஏக்கர்ல எவ்வளவு ஈல்டு எடுப்பீங்க? இப்ப 4 வருஷத்துல வெட்டினா இது இப்ப 520 டன் வெட்டுச்சு. இப்ப நான் வெட்டினா 10 டன் அதிகமா வந்தாலும் வருமோ வந்து கண்டிப்பா. கன்றுகள் வாங்குனீங்கல்ல புதிய நர்சரியில, இப்ப எந்த அளவுக்கு மார்டாலிட்டி ரேட் இருந்துச்சு? எந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்சன்டேஜ் பிழைச்சது? எப்படி? இல்ல இறப்பு விகிதம் எந்த எல்லா கண்ணும் பிழைச்சிருச்சா வச்சதா?
100க்கு எத்தனை கண்ணு? எல்லா அதாவது 95% கண்ணு சூப்பரா பொழைச்சிக்கிட்டது. அது கரையான் அப்படி இப்படின்னு வெட்டினதுல அதுல கொஞ்சம் செத்து போச்சு. அது நம்ம அவங்கள வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. நாத்து கொடுத்தவங்கள நம்மளோட இதுதான் அது. கரையான் தொல்லை கொஞ்சம் அதிகம். குழி போடும் போது 6 அடி கம்மியில்லாம போட்டு வைக்கணும். கண்ணை நம்ம பார்க்க கூடாது, அப்பதான் மரம் சாயாது. நிறைய பேர் போடுறவங்களாம் மேல வச்சு விடுறாங்க. அதை சாயம் என்ன பண்ணும், 4 அங்கலம் 3 அங்கலம் வச்சுடுறாங்க. 6 அடி 6 அங்கலம் கம்மி இல்லாம இருக்கணும். தண்ணி வந்து கண்ணு வைக்கும் போது அதிகமா தண்ணி விடக்கூடாது. விட்டா நீரடி நோய் வரும், கண்ணு சாகும். நம்ம போய் அவங்களை கம்பேர் பண்ணி கம்பல இருந்து கொடுத்தாங்க இது கண்ணு செத்து போச்சுன்னு நம்ம அவங்களை கூட சொல்லக்கூடாது. அவங்க கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா தான் கொடுக்குறாங்க. மரப்பயிர் சாகுபடியை பொறுத்தவரை சவுக்கு தான் குறுகிய காலத்துல நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய பயிர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு தேவையும் அதிகமா இருக்குன்றாங்க. நீங்க களத்துல 15 வருஷமா இருக்கீங்க, இந்த சாகுபடி பண்றீங்க, எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு? நீங்க உடனே வித்துற முடியுதா இல்ல அதுக்கு டிலே ஆகுது? சரி, இப்போ ஒண்ணு சார், இப்ப நீங்க நாளைக்கு ஆர்டர் போட்டா கூட வியாபாரி வெட்டி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் டிலே கிடையாது. எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்ப வெட்டிக்கலாம். வெட்டலாம். நீங்க வித்துற முடியுமா? பணம் கைக்கு வந்துருமான்னு? உடனே வந்துடும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி சார். இன்னைக்கு ஃபுல்லா வந்து பொதிகை நர்சரியை சுத்தி பார்த்தோம். சவுக்கு நாற்றுகள் எந்த அளவுக்கு தரமா உற்பத்தி பண்றாங்க, குளோனல் முறையில எப்படி நாற்றுகள் உற்பத்தி ஆகுது, அது எப்படி விவசாயிகள்கிட்ட போய் சேருது, குறைந்த விலையில அவங்களால எப்படி கொடுக்க முடியுது, இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா அவங்கள்ட்ட நாற்றுகள் வாங்கி நட்ட ஒரு விவசாயிகிட்ட நேரடியாக அந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம இப்ப பேசணும். அவரும் நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டாரு. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சவுக்கு சாகுபடியில நல்ல லாபம் கிடைக்குது, குறுகிய காலத்துல ஒரு நிறைவான ஒரு லாபத்தை எடுக்க முடியுது, பெரிய பராமரிப்பும் இதுல தேவையில்லை. நீங்களும் சவுக்கு சாகுபடி பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்க, உங்களுக்கும் தரமான நாற்றுகள் தேவை அப்படின்னா தாராளமா வந்து பொதிகை நர்சரியை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய விவசாய நிலங்களுக்கே அவங்களுடைய நாற்றுகளை கொண்டாந்து சேர்க்க தயாரா இருக்காங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.